சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ராணுவ உபகரண மையத்தை மாற்ற ஜெர்மனி அரசு எடுத்த அதிரடி முடிவால் உக்ரைனுக்கு பின்னடைவா, இஸ்ரேலை விட 2 மடங்கு அதிகமாக உக்ரைனுக்கு ஜெர்மனியின் ஆயுத ஏற்றுமதி, விமானங்களை சுட்டு வீழ்த்தும் புதிய லேசர் ஆயுதம் உக்ரைனின் கண்டுபிடிப்பால் ரஷ்யாவுக்கு விழுந்த பேரிடி, சிரியாவில் ஏற்பட்ட புதிய மாற்றம், ஆயுத குழுக்களை ஒருங்கிணைக்க சிரியா கிளர்ச்சி தலைவர் சபதம், சிரியாவில் கால்வதித்த நெதன்யாகு இனிமேல் தான் ஆட்டமே. இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். உக்ரைன் ரஷ்யா இடையிலான மோதல் 2025 அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என கூறப்படும் நிலையில் ஜெர்மனி ஒரு அதிரடி முடிவை எடுக்கவுள்ளது. இதுவரை ஸ்லோவாக்கியாவில் இருந்த உக்ரைனின் ஆயுத படைகளுக்கான ராணுவ உபகரணங்கள் புதுப்பிக்கும் மையத்தை இனி ஜெர்மனிக்கு மாற்ற ஜெர்மனிய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. பில்ட் பத்திரிகை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் சில அரசியல் காரணங்களுக்காகவே இந்த மாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதற்கு ஸ்லோவாக்கியாவின் தற்போதைய அணுகுமுறையின் விளைவே இந்த முடிவு எடுக்க காரணம் என குறித்த பத்திரிகை சுட்டிக்காட்டியுள்ளது. ஸ்லோவாக்கியாவில் 2022 ஆண்டு இறுதியில் அமைக்கப்பட்ட இந்த உபகரண புதுப்பிப்பு மையம் உக்ரைனின் இராணுவத்திற்கும் ஐரோப்பிய பாதுகாப்பு திட்டத்திற்கும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக உக்ரைனின் எல்லைக்கு அருகில் இந்த உபகரண புதுப்பிப்பு மையம் அமைந்திருந்ததால் தளவாட சிக்கல்களை தவிர்க்க முடிந்தது. குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா போரின் ஆரம்ப மாதங்களில் ஸ்லோவாக்கியா உக்ரைனுக்கு மிகுந்த உதவி அளித்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. எனினும் ஸ்மெர் SD கட்சி 2023 செப்டம்பர் மாதம் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பின் புதிய பிரதமர் ராபர்ட் ஃபிகோ உக்ரைனுக்கான உதவிகளை குறைக்க முடிவு செய்தார். இதனால் மையத்தின் செயல்பாட்டில் இடையூறுகள் ஏற்பட்டன. இதனால் ஜெர்மனி இம்முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் 31 டிசம்பர் 2024க்குள் ஜெர்மனியில் புதிய மையம் செயல்பட ஆரம்பிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக யூரோப்பிய சுங்க விதிகள் மற்றும் அரசியல் கருத்துவாதங்கள் காரணமாக இந்த மாற்றம் தேவைப்பட்டதாக ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சகம் கூறுகின்றது. இந்நிலையில் இந்த மாற்றமானது உக்ரைனின் ராணுவ உபகரணங்களுக்கு சில தளவாட சிக்கல்களை உருவாக்கலாம் என்றும், இருந்த போதிலும் உக்ரைனின் தேவைகளை தொடர்ச்சியாக பூர்த்தி செய்ய ஜெர்மனி உறுதி செய்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் ஜெர்மனியை பொறுத்தவரையில் உக்ரைனுக்கு 2024 முக்கிய ஆயுத ஏற்றுமதி நாடாக விளங்கியது. குறிப்பாக 2024 ஆண்டில் ஜெர்மனிய அரசு உக்ரைனுக்கான ஆயுத ஏற்றுமதியை 2 மடங்காக அதிகரித்தது. இதனால் இஸ்ரேலுக்கு அந்த சுமை பாதியாக குறைந்ததாக கூறப்பட்டது. டிசம்பர் 18, 2024 வரை வெளியிடப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் ஜெர்மனிய பொருளாதார அமைச்சக தகவல்கள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளன. ஜெர்மனியில் இருந்து மொத்தம் 8.1 பில்லியன் யூரோக்கள் மதிப்பிலான ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்கள் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இது 2023 வழங்கப்பட்ட 4.4 பில்லியன் யூரோக்களை விட 2 மடங்கு அதிகம் என கூறப்படுகின்றது. குறிப்பாக இஸ்ரேலை பொறுத்தவரையில் 2024 161 மில்லியன் யூரோக்களுக்கு மட்டுமே ஏற்றுமதி அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தான் 2023 இருந்த 326.5 மில்லியன் யூரோக்களுடன் ஒப்பிடுகையில் பாதியாக குறைந்துள்ளது. சிங்கப்பூருக்கு 1.2 பில்லியன் யூரோக்களுக்கும் அல்ஜீரியாவுக்கு சுமார் 559 மில்லியன் யூரோக்களுக்கும் ஏற்றுமதி அனுமதிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் 230 மில்லியன் யூரோக்கள் மதிப்பிலான ஆயுத ஏற்றுமதி அனுமதி பெறப்பட்டுள்ளது. ஜெர்மனிய அரசு ஒவ்வொரு ஆயுத ஏற்றுமதிக்கும் தனிப்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு அனுமதி வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. இவை ஒருபுறம் இருக்க, உக்ரைன் ஒரு புதிய லேசர் ஆயுதத்தை உருவாக்கியுள்ளதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனின் விமானப்படை தலைவர் வடிம் சுகாரெவ்ஸ்கி இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். 2 கிலோமீட்டர் உயரத்தில் விமானங்களை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டதாக ட்ரைசுப் என பெயரிடப்பட்ட இந்த ஆயுதம் பார்க்கப்படுகின்றது. ட்ரைசுப் என்பது உக்ரைனின் தேசிய சின்னமான 3 முள் வாளுக்கு இணையான பெயருடன் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், இது சுதந்திரம், சக்தி
மற்றும் ஒற்றுமையை குறிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மெதுவாக பறக்கும் குறைந்த உயரத்தில் உள்ள ட்ரோன்களை வெற்றிகரமாக எதிர்கொள்வதில் இது திறமையானதாக கருதப்படுகிறது. ஆயுத ஆராய்ச்சி நிபுணர் பேட்ரிக் சென்ட் இது பற்றி கூறுகையில், வணிக ரீதியிலான தொழில்நுட்பங்களின் உதவியுடன் இது நடைமுறையில் சாத்தியமாகும் என தெரிவித்தார். இது 2014 அறிமுகமான அமெரிக்காவின் லேசர் ஆயுத முறைமையை ஒத்ததாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. இதுபோன்ற லேசர் ஆயுதங்கள் சில நாடுகளில் மட்டுமே உள்ளது. குறிப்பாக அமெரிக்கா, சீனா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் இதில் முன்னணியில் உள்ளன. உக்ரைனின் ட்ரைசுப் சோதனையில் வெற்றி பெற்றால் அது ரஷ்ய ட்ரோன்களை எதிர்க்க முக்கிய கருவியாக அமையும் என நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். அடுத்து ரஷ்யாவுக்கு விழுந்த பலத்த அடியாக ராணுவ தலைமை தளபதியின் கொலை பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ராணுவ தலைமை தளபதி கிரில்லோவ் தலைமை வகித்த படையின் முக்கிய பணிகள் ரஷ்யாவுக்கு பெரும் பலமாக இருந்தது. ஆபத்துக்களை கண்டறிதல் மட்டுமின்றி ஆபத்தான வழிகளை பயன்படுத்துவதன் மூலம் எதிரிக்கு இழப்பு ஏற்படுத்துவதும் அடங்கும் என ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறுகின்றது. உக்ரைனில் காட்டுமிராண்டித்தனமான ரசாயன ஆயுதங்களை கிரில்லோவ் கட்டளையிட்ட படை பயன்படுத்தியதாக பிரிட்டன் வெளியுறவு அலுவலகம் கூறியது. அவரது படை மூச்சு திணறல் ஏற்படுத்தும் குளோரோபிரின் என்ற நச்சு பொருளை பயன்படுத்தியதாக பல அறிக்கைகள் சுட்டிக்காட்டின. கிரில்லோவ் கொலைக்கு முன்னதாக உக்ரைனில் கிழக்கு மற்றும் தெற்கு போர் முனைகளில் தடை செய்யப்பட்ட ரசாயன ஆயுதங்களை பெருமளவில் பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் ஆஜராகாமல் இருக்கும் நபராக அவரை உக்ரைனின் SPU ரகசிய பாதுகாப்பு சேவை பிரிவு அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து சிரியாவின் நிலவரத்தை பார்த்தால், சிரியாவில் உள்ள எல்லா எதிர்த்தரப்பு ஆயுத குழுக்களும் கலைக்கப்படும் என சிரியாவில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற கிளர்ச்சி படைகளின் தலைவர் கூறியுள்ளதாக சிரியாவின் அரசாங்க ஊடகம் தெரிவித்துள்ளது. அகமது அல் ஷாரா எனப்படும் கிளர்ச்சி படைகளின் தலைவர், கிளர்ச்சி போராளிகள் அனைவரும் தற்காப்பு அமைச்சு அதிகாரத்தின் கீழ் கொண்டுவரப்படுவார்கள் என்று கூறியுள்ளது. இருப்பினும் இந்த நடவடிக்கை எப்போது எப்படி இடம்பெறும் என்பது பற்றியோ, ஆயுதமேந்திய குழுக்கள் அவரது அழைப்புக்கு கட்டுப்படுவார்களா என்பது பற்றியோ தெளிவான தகவல் இல்லை. முன்னதாக எல்லாருமே இனி சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் ஆவார்கள் என அபு முகம்மது அல் கொலானி என அழைக்கப்பட்ட அல் ஷாரா கூறியதாக சனா எனப்படும் அரசாங்க செய்தி நிறுவனம் குறிப்பிட்டது. சிரியாவின் அதிபர் பொறுப்பில் இருந்து பஷர் அல் அசாத் துரத்தப்பட்டு ஒரு வாரத்திற்கு மேல் ஆன நிலையில் திரு அல் ஷாராவின் இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. 13 ஆண்டுகால உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்த நிலையில் சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் புதிய அரசாங்கம் பதவியேற்றுள்ளது. தொடர்ந்து நாட்டில் நிலைத்தன்மையை ஏற்படுத்தும் பணிகளில் புதிய நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. அதற்காக ஐரோப்பா, ஐக்கிய நாடுகள் மன்றம், மத்திய கிழக்கு போன்றவற்றை சேர்ந்த பேராளர்களை சிரியா ஆட்சியாளர்கள் தொடர்ந்து சந்தித்து பேசி வருகின்றனர். சிரியாவுக்கு அனைத்துலக அங்கீகாரம் பெறும் நோக்கிலும் அந்த சந்திப்புகளை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக வட்டார நாடுகளும் தொடர்ந்து சிரியாவை கட்டுப்படுத்தி செல்வாக்கு பெறுவதில் கவனம் செலுத்தி வருகின்றன. அடுத்து சிரியாவில் முதல் முறையாக காலடி வைத்துள்ள நெதன்யாகு முக்கிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார். அசாத் அரசாங்கம் கவிழ்ந்த பின்னர் சிரியாவின் தென்மேற்கு வட்டாரத்தில் தனது இராணுவம் கைப்பற்றிய பகுதிகளுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று முன்தினம் வருகை அளித்தார். இஸ்ரேலின் பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும் வரை, அதாவது இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிரியாவில் மாற்று ஏற்பாடு செய்யும் வரையிலும் ஆக்கிரமித்த பகுதியில் இருந்து இஸ்ரேல் இராணுவம் வெளியேறாது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். தனது இராணுவம் ஹெர்மன் மலை பகுதியில் தொடர்ந்து நிலை கொண்டு இருக்கும் என அவர் தெரிவித்தார். சிரியாவில் போராளிகள் படையால் அந்நாட்டு அதிபர் அசாத்தின் ஆட்சி வீழ்ந்த பிறகு கோலன் ஹைட்ஸை ஒட்டி சிரியாவில் உள்ள இடையக பகுதியில் இஸ்ரேல் இராணுவம் நுழைந்து அங்குள்ள உயரமான ஹெர்மன் மலை பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து சிரியாவில் ஏற்பட்ட சூழலை தனக்கு சாதகமாக்கி இஸ்ரேல் தனது எல்லையை விரிவாக்கம் செய்ய பார்ப்பதாக எகிப்து உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்தன. எவ்வாறாயினும் கோலன் ஹைட்ஸ் பகுதியில் குடியிருப்புகளை விரிவாக்கம் செய்யும் திட்டத்திற்கு கடந்த வாரம் ஒப்புதல் அளித்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு நேற்று முன்தினம் சர்ச்சைக்குரிய இடையக பகுதியில் உள்ள ஹெர்மன் மலை உச்சிக்கு சென்றுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் ஒருவர் சிரியாவுக்கு காலடி எடுத்து வைப்பது இதுவே முதல் முறை. குறிப்பாக 53 ஆண்டுக்கு முன் இதே மலை உச்சியில் ராணுவ வீரராக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக கூறியுள்ளார். மேலும் இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்யும்
வகையில் மாற்று ஏற்பாடு செய்யும் வரை இடையக பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து நீடிக்கும், வெளியேறாது என அறிவித்துள்ளார். இஸ்ரேலின் தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹாட்ஸும் அவருடன் அங்கு சென்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்த மலை உச்சியில் இருந்து இஸ்ரேலின் வடக்கு பகுதியை கண்காணிக்க முடியும் என்பதால் இந்த இடத்திற்கு இஸ்ரேல் முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றி உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.